பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் ஜனிக்கும் ஏழாம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வவல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 12:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்துள்ளார். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீமோன் பவுல் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 1 ஒரேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலிலே மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, யார் அந்த உன்னதத்தில் இருக்கும் மகிமையின் பிதா என்பதை குறித்து சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவின் சித்தத்திற்கு சத்தமாயிருந்து அவருடைய சித்தத்தை உங்களுக்கு மீண்டும் அறிவிக்கின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அநேக உவமைகளில் 6 முதல் 13 வசனங்களில் உள்ள அடிப்படையான உவமையின் உபதேசத்தை குறித்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சத்தில் கர்த்தராகிய வார்த்தையாளரிடத்தில் கற்றுத் தேர்வோம். வாருங்கள். இடிமுழக்கம் போன்ற சத்தத்தை கேட்க திராணியுள்ள காதுகளை உடையவர்களே, உங்களுக்கே இது அறிவிக்கப்படுகிறது. கர்த்தராகிய கிறிஸ்து மகிமைக்கு திரும்பின இடத்தில், அதாவது மாம்சத்தின் பார்வையில் பெத்தானியா என்ற ஊரில் பரிசுத்த ஆவியில் சீமோனுடைய இருதயத்தில், அதாவது தன்னுடைய அவ்விசுவாசத்தால் மரணத்துக்கு ஏதுவான வியாதியை உடையவனாயிருந்த சீமோனுடைய வீட்டில் அல்ல. நன்றாக கவனியுங்கள். விசுவாசத்தினால் மரணத்தை ஜெயித்ததினால் அவனுடைய வீடாகிய சரீரத்துக்குள் அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இருக்கையில் சர்வ வல்லவரை சீமோன் எப்படி உணர்ந்தானோ அப்படி போல கிருபையின் ரூபமாக வந்திருக்கின்றவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான கர்த்தர் என்று உணர்ந்ததினால் அதை சகலருக்கும் வெளிப்படுத்த மரவாட்டியாகிய ஒரு ஸ்திரீ யோவான் 4:34 எழுதப்பட்டபடியான கர்த்தரின் போஜனத்தில் இருக்கும் பொழுது, அதாவது அப்பம் பிக்குதலாகிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது விசுவாசத்தில் பூரணமானதால் வெள்ளைக்கல் பரணியாக மறுரூபமான அவளுக்குள் இருந்த விலையேறப்பெற்ற மகிமைக்கான பரிமள தைலமான அப்போஸ்தல விசுவாசத்தால் அவரை மகிமையின் பிதா என்று உணர்ந்ததை சகலருக்கும் அறிவிக்க அவரே மகிமையின் சிரஸ் என்று, அதாவது தலை என்று உவமையால் அறிவிக்க தன் விசுவாசத்தை நறுமல தைலமாக மகிமையின் கிறிஸ்துவின் சிரசில் ஊற்றினாள். அதாவது மகிமையின் கிறிஸ்துவே சர்வத்துக்கும் தலை என்று தன் கிரியைகளினால் வெளிப்படுத்தினாள். அவள் வெளிப்படுத்தினதை ஆவியில் உணர திராணி இல்லாதவர்கள் மாம்சத்தில் தைலத்தின் விலையை பார்த்து அதை விற்று தரித்திரருக்கு கொடுக்க சித்தமான பொழுது கர்த்தர் அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் யோவான்
யோவான் 6:28-29 படியான நற்கிரியைகளை இவள் செய்திருக்கிறாள் என்றார். மேலும் கர்த்தர் அறிவிக்கின்றார், இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது, அதாவது விசுவாசத்தின் பூரணத்தினால் உண்டான பரிசுத்த ஆவியின் நிறைவினால் என்னை மகிமையின் பிதாவென்று உணர்ந்து அதை வெளியரங்கமாக அறிவிப்பது என்பது ரோமர் 6:1-5 எழுதப்பட்டபடி விசுவாசத்தின் பூரணத்தால் வார்த்தையாகிய கர்த்தரின் சரீரத்தோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனவான அதாவது ஆரம்ப செய்கையாயிருக்கிறது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இதை அவள் தன் கிரியைகளினாலே சகலருக்கும் வெளிப்படுத்தினாள். இப்படி கர்த்தராகிய கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணுதலின் சாயலில் இணைக்கப்படாத எந்த ஆத்மாவும் கர்த்தருடைய நாளில் உண்டாகும் உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட இணைக்கப்படுவதில்லை என்று உங்களை எச்சரித்து புத்தி சொல்லுகின்றேன். மீண்டும் நினைவூட்டுகின்றேன், மெய்ஞானமும் புத்தியும் கர்த்தராகிய கிறிஸ்துவே என்று நீதிமொழிகள் 8:14 சாட்சியிடுகின்றது. அந்த புத்தியே இப்பொழுது அப்போஸ்தலனுக்கு சுவிசேஷமாக உலகத்தில் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. நன்றாய் கவனியுங்கள். ஏசாயா 8:20 படி சாட்சியின் ஆகமமாக நீங்களும் விடியற் காலத்தின் வெளிச்சத்தை காணும்படி அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகின்றது. கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களால் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷம் எங்கெங்கே அறிவிக்கப்படுகின்றது, அங்கெங்கே இவரை நினைப்பதற்காக இவள் செய்ததின் தேவ ரகசியம் வெளியரங்கமாக சொல்லப்படும் என்று காலத்தை தாண்டிய தேவ ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அன்று கர்த்தர் சொன்னது இன்று உங்களுக்கு முன்பாக அப்போஸ்தலர் 5:42, 17:3, 18:5-28 வசனங்களின்படி அன்றும் இன்றும் நிறைவேறுகின்றது என்று இதோ உங்களுக்கு சொன்னேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் உபதேசத்தை உணர கர்த்தரை அறியும் அறிவில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் அடிப்படைகளையும் மகத்துவங்களையும் அதிகாலையில் கற்று தொடர்ந்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தினுடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே இம்மையிலும் காலத்தை தாண்டியும் சர்வத்திலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலன் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேச குமாரனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் மிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளினால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொடர்ந்து துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7-11 கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவர்களில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய அவருடைய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னெடுத்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு
இருதயத்திலும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படித்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று வழி வீசும் பிரதான சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாலே ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாரும் கேட்க செய்ய வேண்டும்